ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Slate today, Slate tomorrow. next phase. Next is now. எப்படி என்னோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் முன்னாடி கேட்டேன். நான் நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல் தான், நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சொன்னாங்க. அதனால தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம் சொன்னாங்க. ஏன்னா மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு க்ளூவான அந்த படத்தோட ஒரு க்ளூ இருக்கிற மாதிரியான இடம் அது. ஸோ இது வந்து கலங்காவல் 2வும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல் த க்ரூவே வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் ரீடேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் சொன்னாங்க. ஆனால் வந்து மம்முட்டி சார் அது வந்து இல்லை, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க கூட இருந்தால் ஓகே நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன் மம்முட்டி சார். என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபஸ்ட்டு படம் வேட்டைக்காரன், அப்புறம் சுறா, அப்புறம் சிங்கம், அப்புறம் கோச்சடையான், அப்புறம் வாடா. ஹீரோயினாக கூட நிறைய படங்கள் வந்தது. நான் வந்து பண்ண முடியல, என்னோடய சுச்சுவேஷன் வந்து நான் படிப்பையும் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இணையின்ற தாய் தந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தமிழ் பேசும் அன்பு நல்லுள்ளங்களுக்கும் இந்த சூப்பரான சுறுசுறுப்பான காலை பொழுதுல குட் மார்னிங் சொல்லிக்கிறது உங்கள் அன்பு தோழி நான் திரிவேதா. இன்னைக்கு நான் வந்து நிறைய சாங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்வேன், அது என்ன பாடல்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி. ஓகே, நேயர்கள்லாம் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் பாடலாக இந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு நேர்ந்துருங்கள். மூச்சு விடுவீங்களா? அங்கே விட மாட்டேன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் ஆக்ட்ரஸ், நியூஸ் ரீடர், ஆர்ஜே, விஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். வி ஹேவ் திரிவேதா வித் அஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ அவங்க மூவி கலம்காவல் அது வந்து நல்லா போயிட்டுருக்கு, நீங்களும் அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி அதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லுங்கள். கலங்காவல் வந்து ஒரு கால் வந்துச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒட்டான ஒரு மலையாள ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அது வந்து ரசூல் பூக்குட்டி சாரோட படம். அது அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம். ஸோ அதில் நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த க்ரூவில் இருந்தவங்க என்னை மறுபடியும் ஓகே இந்த கேரக்டருக்கு திரிவேதா ஆப்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கால் வந்தது தான் அது. அண்ட் அது கூட வந்து நம்ம லெஜெண்டரி ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மம்முட்டி சார், அவங்க கூடலாம் நடிக்கிறப்போ இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எமோஷன். இது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் மூவியில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதில் இருந்த மொமெண்ட்ஸ். அதாவது அந்த ஃபோன் கால் வந்த உடனேவே மம்முட்டி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஓகே, என்றைக்குனாலும் நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுருக்கேன். என்ன ஷெட்யூலாக இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முதல் ப்ரிஃபரன்ஸாக அந்த படத்தை போய் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு தான் போய் பண்ண ஃபிலிம் அது. எப்படி என்னோடய ரோல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் முன்னாடி கேட்டேன். நான் நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல் தான், நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சொன்னாங்க. அதனால தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம் சொன்னாங்க. ஏன்னா ஹோல் த ஃபிலிம் அந்த படமே வந்து மலையாளம் ப்ளஸ் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் எடுக்கக்கூடிய ஃபிலிம். அதில் என்னோடய ரோல் வந்து ஒரு தமிழ் பொண்ணாக நான் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த தமிழ் பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே அங்கே நான் போனவுடனே கேரவனில் உட்கார வச்சு ஃபுல்லாக மஞ்சள் ஃபேஸில் கையில் எல்லாத்துலேயும் மஞ்சள் போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேக்கப்பே போட்டாங்க. மேக்கப்ன்றதே போடலை சொல்லப்போனால், சும்மா ஒரு டச் பண்ணிவிட்டு மெயினாக அந்த பிந்தி வைக்கிறது, நம்ம ட்ரெடிஷ்னல் வைஸ் அந்த விபூதி இந்த மாதிரிலாம் வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. மேக்கப்ன்ற சைட் போல் ஐ திங்க் யூஸ்வலாக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தா மேக்கப் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். அவங்க ரொம்ப அப்படியே நேச்சுரல் லுக்கிங்காக தான் எல்லா ஃபீமேலையும் காட்டிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மூவியில் நிறைய ஃபீமேல்ஸ் வராங்க. இப்போ வந்து ஒருத்தங்களை ப்ராமினெண்ட்டாக காட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் பேசப்படுதோ இல்லையோ செகண்ட் ஹாஃபில் நமக்கு ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு போர்ஷன் இருக்குங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட்டில். ஆமாம். அதில் வந்து நான் மணி அந்த கேரக்டரோட ஒய்ஃபாக நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சாவடிக்கவும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸும் வந்து டெத் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸும் எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸுமே வந்து மம்முட்டி சாரோட ரிலேட் ஆகிருப்பாங்க. ரிலேட்னா அவங்களுடைய லவ்வராகவோ இல்லை என் கூட நடித்தவங்க கூட ஒரு ஒய்ஃபாவோ அப்படி நடிச்சிருப்பாங்க. நான் மட்டும்தான் அவங்க கூட கனெக்ட் ஆகாத ஒரு ரோல். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு க்ளூவான அந்த படத்தோட ஒரு க்ளூ இருக்கிற மாதிரியான இடம் அது. ஸோ இது வந்து கலங்காவல் 2வும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல் த க்ரூவே வந்து கலங்காவல் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எனக்கும் ஒரு நல்ல ரோல் இருக்குதுன்னு டைரக்டர் சார் சொல்லியிருக்காங்க. அதில் வேறு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே கிளிக் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்ல.
எஸ் தட்ஸ் a டிஃப்ரெண்ட் திங். அண்ட் எவ்ரி மூவி வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும். ஏதோ ஒரு டேக் அவே இருந்துகிட்டே இருக்கும். ஐதர் அந்த ஆக்டர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், மம்முட்டி சாரே வந்து நம்ம ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் இருக்கும்ல. சூப்பர், நல்லா கேட்டீங்க உண்மையாகவே. ஏன்னா அந்த படத்தில் நான் நடிக்கும்போது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. நான் ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். விநாயகன் சார் இப்படி முன்னாடி வந்திருப்பாங்க, மம்முட்டி சார் லாஸ்ட் அந்த சீனோடைய கடைசி எண்டுன்னு சொல்லலாம், முன்னாடி வந்திருப்பாங்க. பின்னாடி நான் வந்து இருக்கேன், அந்த கேரக்டர் வந்து இருக்குது. ஃபோன் பேசிட்டு விநாயகன் சார் வந்து எத்தனை வருஷம் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நான் அதுக்கு ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ணியிருப்பேன், 12 இயர்ஸாக நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மம்முட்டி சார் என்டர் ஆகுறாங்க. அந்த ஷார்ட் வந்து முடிய போகுது. இந்த இடத்துல வந்து மம்முட்டி சாரும் விநாயகன் சாருக்கும் மட்டும்தான் க்ளோஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் சொல்கிறாங்க. ஸோ கேமராவும் அப்படி தான் போகுது. ஆனால் நான் வந்து அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்திருக்கேன். உள்ளே வந்து என்னோடய வீடு தானே, ஸோ 2 போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னா நான் அதை வந்து க்ளூலெஸ்ஸாக பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து மறுபடியும் ரீடேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் சொன்னாங்க. ஆனால் வந்து மம்முட்டி சார் அது வந்து இல்லை, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க திரிவேதா கொடுத்தது கரெக்டாக தான் இருக்குது, அதனால் இது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அதை எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் மம்முட்டி சார் ரொம்ப தக் லைஃபாக ஒரு மாதிரி எல்லாருக்குமே கவுண்டர் கொடுக்குறது, ஆன்சர் பண்ணுறது, அப்படி தான் அவர் இருப்பார். ஒரு விஷயம் கேட்டால் அதுக்கு வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கவுண்டர் கொடுத்துட்ருப்பார்ல, அப்படி தான் செட்லேயுமே இருந்தார். அவர் கூட அந்த பழகின எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஹவு ஸ்வீட் ஹி இஸ். அங்கே போய் நம்ம பழகும்போது அவங்க நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபஸ்ட்டு படம் வேட்டைக்காரன், அப்புறம் சுறா, அப்புறம் சிங்கம், அப்புறம் கோச்சடையான், அப்புறம் வாடா, இப்படி எல்லாமே லெஜெண்ட்ரி ஆக்டர்ஸோட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கு இந்த படம் அப்படின்னாலே ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்ற எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஃபியர்லாம் கிடையாது. ஆனால் வந்து நான் ரொம்ப ஒரு மரியாதையாக அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அவங்க அதை அழகாக ரிசீவ் பண்ணாங்க மம்முட்டி சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தங்கா பேசுறது, ரொம்ப நாட்டியாக டக்கு டக்குன்னு வேறு மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கறது, அவங்க கூட இருக்கிறவங்க அந்த சர்க்கிளில் நம்ம எப்போவுமே ஒருத்தரோட இருந்து நம்ம சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல, இவங்க கூட இருந்தால் ஓகே நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன் மம்முட்டி சார். ஸோ அப்படி தான் அன்றைக்கி டீசரில் கூட வந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போனேன் அவங்க கூட. அதே மாதிரியே வந்து எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாரும் அங்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்டு அவர் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்து நம்ம அதை நினச்சே பார்த்துருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்? அந்த மாதிரி ஏன்னா வந்து நானே ரொம்ப நாட்டியான பர்சன். நீங்கள் என்னோடய நான் ஆர்ஜேவாக இருக்கேன், ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜேவாக இருக்கேன். ஸோ அதில் ஃபன் பண்ணலாமா அந்த மாதிரியான ஷோஸ்லாம் இருக்குது. நானே அந்த மாதிரியான பர்சன்றதுனால நம்ம ரொம்ப ஜாலியான பர்சன். ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து மிங்கிள் ஆகிறது எனக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. அண்ட் வென் யூ சே நான் வந்து இவ்வளோ நீங்கள் பண்ண படங்கள் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, பட் இந்த ரெக்கக்னிஷன் ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் பார்த்தேன்னா நீங்கள் அதில் இது பண்ணியிருக்கீங்கல்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனாக இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை பார்த்துருக்காங்க, நம்மளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லி நம்ம வந்துட்டு இவ்வளோ மூவிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கான ரெக்கக்னிஷன் நமக்கு கிடச்சிருச்சா, அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எத்தனை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கவுண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு क्वेश्चन மார்க்கா சில இடங்கள்ல வந்து நிக்கும்ல. நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இவ்ளோ நீ படம் பண்ணிருக்க, ஆனாலும் உனக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கா தெரியலையே அப்படின்றது. மேஜரா நான் சிங்கம்ல கூட ஒரு மல்லிகான்ற ரோல் ப்ளே பண்ணேன், அனுஷ்காவோட சிஸ்டரா ரோல் ப்ளே பண்ணேன். சிங்கம் 1, 2, 3 மூணுத்துலேயுமே இருப்பேன் நான். ஆனால் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது, அதுவும் ஹரிசரோட படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரெகக்னிஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி கிடைக்காம இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலையோ, ஏன்னா எனக்கு ஹீரோயினாக கூட நிறைய படங்கள் வந்தது, நான் வந்து பண்ண முடியல. என்னோடய சுச்சுவேஷன் வந்து நான் படிப்பையும் பார்க்க வேண்டியதாக இருந்தது,
நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன், எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நியூஸ் ரீட் பண்ணுறதுல விருப்பம். எதுக்காக நான் நியூஸ் ரீட் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னா வந்து என்னோடய டேடியோட ட்ரீம்க்காக தான். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து சினிமாலேயோ இல்லை மீடியாலேயோ இருப்பேன் அப்படின்றதே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மொட்டை மாடியில் டேடியோட படுத்துட்டு ஸ்டார்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த நேரத்தில் எங்கள் டேடி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ என்னவா ஆக போகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஆஸ் யூஷுவல். அந்த மாதிரி இல்லாமல் நான் அந்த மாதிரி சொன்னதுக்கு டேடி சொன்னாங்க, நீ வந்து நியூஸ் ரீட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. ஓகே, எப்பயோ நம்மளை வந்து டேடி அந்த மாதிரி நினச்சிருக்காங்க அப்படின் போது நம்ம இந்த ஃபீல்டுலேயே இருக்கோம், ஏன் அதை நம்ம வந்து பாசிபிள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வைராகியத்துக்காக தான் நான் நியூஸ் ரீடிங்கும் அட்டெம்ப்ட் பண்ணேன். நைஸ். அண்ட் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம பேரண்ட்ஸோட ஆசை எடுக்கிறப்போ உங்கள் ஆசை வந்து என்னவா இருந்துச்சு? லைக் இப்போது உங்களுக்கு வந்து ஆக்டிங் தாண்டி எனக்கு இந்த ஒரு விஷயம், மீடியாவே இல்லாட்டி நீங்கள் என்ன விஷயம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் என்னவா ஆயிருப்பீங்க? அது வந்து தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் மேபி கலெக்டருக்கு ரொம்ப படிக்கணும், நல்லா டெடிக்கேட்டடாக படிச்சிருந்தா கலெக்டர் ஆகிருக்கலாமோ அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது உண்மையாகவே. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு மீடியா இதுலேயே வந்துட்டோம் நம்ம. நான் ஃபஸ்ட்டு படம் வேட்டைக்காரன் பண்ணும்போது நான் இதில் தான் இருக்க போகிறேன்றதே எனக்கு தெரியாது. எனக்கு பேக்ட்ராப்பும் எங்கள் வீட்டில் யாரும் சினிமா டச் கிடையாது. நான் தான் ஒன்லி த பர்சன், நான் மட்டும்தான் சினிமாவில் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெகக்னிஷன் கிடச்சிருச்சா, அதுக்காக நம்ம ஓடுறோமா? நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்கும், நம்மளுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவார்டை விட நம்மளுக்கு ஒரு கிளாப் கிடைக்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க இல்லையா? அந்த ஆசை எனக்கும் இருக்குது அஃப்கோர்ஸ். ஆனால் வந்து நான் என்ன மாதிரியான பர்சன்னா, வந்தால் ஓகே, வரலனாலும் அதை விட ஓகேன்ற மாதிரி நம்ம செய்கிற தொழிலை வந்து நம்ம நேசித்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கான ரெகக்னிஷன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோன்னா, ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு வரப்போ ஒரு ஃபாலோவர்ஸ், நம்ம வந்து சோஷியல் மீடியா எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோம், அதில் நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் போடுறோம், அதை வச்சு நமக்கு வந்து அதில் என்ன ஃபேம் இருக்குது, நம்ம ட்ரோல் மெட்டீரியலாக இதெல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஆடிஷன்ஸ் போகணும், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் ஆகுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம போகணும், ஒரு நாளுக்கு அவ்வளோ கம்பெனிஸ் ஏறி இறங்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, நிறைய இடங்கள்ல மாறிடுச்சு. இந்த சேஞ்சஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. நான் பண்ணும்போது எனக்கு அப்படி அவ்வளோ ஒரு காம்படிஷனில் நான் இருந்தேனா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. எனக்கு ஆனால் டக்குன்னெலாம் வாய்ப்பு வந்துடவும் இல்லை. அதான் நான் சுறா அந்த வேட்டைக்காரன் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிங்கம். ஸோ சிங்கத்தில் நான் அப்படியே ட்ராவல் பண்ணுறேன். மீன்வாயில் நான் படிச்சிட்ருக்கேன். எனக்கு அது உள்ளே வந்தோம், நம்ம படம் நடித்தோம், இந்த மாதிரி இவங்களோடலாம் நடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆச்சியம்மாவோட லாஸ்ட்டாக ஃப்ரேமில் நின்ன ஆர்டிஸ்ட் நான் தான். சிங்கம் 2ல் வந்து ஆச்சியம்மாவும் நானும் ஒரே ஃப்ரேமில் இருப்போம். ஸோ அவங்க கூட லாஸ்ட்டாக நின்ன ஆக்ட்ரஸ் நான் தான். அந்த பெருமையும் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு பதில் தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் எந்த ஒரு விஷயத்தையுமே இப்படி அப்படின்னு பார்க்கல. நான் இன்ஸ்டாவில் இப்போ க்ரூமப் ஆகிறவங்க, பெருசாக ஆகிறவங்க எல்லாம் வந்து அந்தந்த டைம் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒன்று டைம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஃபெமிலியர் ஆகலாம், இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஃபெமிலியர் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கான டைம் தான், அவங்கவுங்களுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகும். இது வந்து இதனால தான் வந்தாங்க, அதனால தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த நேரத்தில் எல்லா நேரத்துலையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ற ஒன்று இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப ஒரு புகழ் வந்துருச்சுன்னா ஓவராக அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது, இல்லை நம்ம சிம்பிளாக இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரியான விஷயத்தையே நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா எல்லா நாள்லேயும் நம்மளுக்கு ஹாப்பியாகவே நம்ம இருக்கலாம். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு சஸ்டெயின் ஆகுறதுங்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட் தான் நம்ம இதுக்குள்ளே வந்து ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணணும், நிறைய இடங்களில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னா சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சிலவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், சிலவங்களுக்கு கிடைக்குங்கிறது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல. நீங்கள் அதனால தான் நான் அந்த கொஸ்டினே ரைஸ் பண்ணீங்க. எனக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல. நான் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும்னு நான் விரும்பவும் இல்லை. நான் வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் கரெக்டாக ப்ராப்பராக அதுக்கு என்ன உண்மையாக இருக்கணுமோ அதை நான் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அஃப்கோர்ஸ் நான் இப்போ நியூஸ் ரீடராக அடுத்த கட்டத்துக்கு நான் வரும்போது இதுதான் என்னுடைய துறைன்னு நான் இந்த நேரத்தில் தான் நான்
இதை நினைக்கிறேனே. இது வரைக்கும் நான் வந்து படிச்சுட்டு நம்ம அடுத்தது வேலைக்கு போகலாம் அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் நான் இருந்திருக்கேன் இது வரைக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ என்னோட ஜேர்னிலாம் நான் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணுறேன், ஓகே ஒய் நாட், நம்ம ஏன் இதை மீடியாவே நம்மளோட கேரியராகவே எடுத்துக்கக்கூடாது, இதில் ஏன் நம்ம டெடிக்கேட்டடாக இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுலேயே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் நான் இங்கே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மீடியாவில் இருக்கப்போ நீங்கள் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கீங்க. ஒரு ஆர்ஜேவாக இருக்கட்டும், ஒரு எம்சி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாகவும் இருக்கீங்க, இத்தனை விஷயங்களுக்கு நியூஸ் ரீடராகவும் இருந்திருக்கீங்க. இதில் உங்களோட ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல, இந்த ஒரு ஜாப் பண்ணுறப்போ ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது? இது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை லவ் பண்ணாமல் பண்ணவே முடியாதுல்ல. ஸோ நான் ஒவ்வொரு ரோலும் ப்ளே பண்ணும்போது அது ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காகவே மாறி பண்ணிடுவேன். அதனால் எல்லாத்தையுமே நான் நேசித்து தான் பண்ணுறேன். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் பார்க்கும்போது அதில் சிரிக்கிறது, அழறது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அது மட்டும் இல்லாமல் நான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுறாவில் எனக்கு அந்த செட்டே என்னை வந்து பாராட்டினாங்க. என்னென்னா விஜய் சார் வந்து அந்த குடம் எடுத்துகிட்டு வந்து நான் நிற்பேன், அப்போ வந்து என் மேலே தண்ணி தெளித்து இது பண்ணுவாங்க. அந்த குடத்தில் வந்து ஃபுல் தண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. எங்கள் மம்மி பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க, ஐயோ அந்த பொண்ணு தண்ணிலாம் தூக்குனது இல்லைங்க, கீழே போட்டுற போகுது. ஆனால் எனக்கு வந்து அந்த கேரக்டர் அதுக்காக நான் அது ஃபுல்லாக தூக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் வந்து மானிட்டர் அப்போ தண்ணி தெளிச்சிட்டு வேன் பண்ணலை, அப்படியே வெறுமனே போகிற மாதிரி தான் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேக் எடுக்கும்போது தண்ணி தெளிச்சுட்டு உள்ளே போகிற நேரத்தில் என்கிட்ட வந்து இந்த அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் உடனே அந்த டேக்லேயே என்ன பண்ணுறேன், வெ அப்படின்ட்டு அந்த டேக் தான் கடைசியில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஷார்ட்டும் வந்து அதுதான். ஆனால் மறுபடியும் நாங்கள் ரீடேக் எடுக்கிறோம். இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவங்க இப்படி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் டேக்கில் வந்து நீங்கள் ஆன் ஸ்பாட் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, மானிட்டர் அப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அதுக்கு ரிப்ளேவாக வந்து வேன் பண்ணுவேன்னு நாங்கள் அவரே நினைக்கல. நான் பண்ண உடனே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது சங்கிலி முருகன் சார்லாம் கூட என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த விஷயத்துக்காக. அந்த அப்ரிசியேஷன்ஸ் ஆர் வெரி லைக் ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம ஒர்க்கை வந்து அந்த இடத்துல அங்கேயே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பீப்புளோ, அவங்க வந்து லெஜெண்டரி ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் நமக்கு வந்து சொல்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டில். அண்ட் நீங்கள் ஆர்ஜின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது, எங்களுக்காக ஒரு ஆர்ஜி பேசி காட்டுங்க. கண்டிப்பாக. ஏன்னா இன்று தாய் தந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தமிழ் பேசும் அன்பு நல்லுள்ளங்களுக்கும் இந்த சூப்பரான சுறுசுறுப்பான காலை பொழுதுல குட் மார்னிங் சொல்லிக்கிறது உங்கள் அன்பு தோழி நான் திரிவேதா. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். ஸோ அதனால் இன்னைக்கு ரொம்பவே அட்டகாசமான ஃபன்னான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து நிறைய சாங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்வேன், அது என்ன பாடல்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி. ஓகே, நேயர்கள்லாம் இணைப்பில் வந்துகிட்டே இருக்காங்க, பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் பாடலாக இந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். மூச்சு விடுவீங்களா? அங்கே விட மாட்டேன். எஸ், தட் வாஸ் நைஸ். நமக்கு பேச்சே நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டாக சில இடங்கள் அமைஞ்சிடும். நீங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக கண்டினியூஸாக இதே அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகிறீங்கல்ல. சுறாவை யோசித்து பார்க்கும்போது அங்கேயும் எனக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. சிங்கமில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதே மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருப்போம், ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். ஆச்சியம்மா என் பக்கத்தில் இருப்பாங்க. இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, நமக்கு திறமை இருக்குது, அடுத்தது போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். நம்மளோட சமுதாயமும் மாறுது இல்லை, நம்ம எல்லாத்துலேயும் எல்லா உருவங்களும் மாற்றத்தை பெறும்போது அது நம்ம திரையில பார்க்கும்போது ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் அந்த மாற்றமா இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Slate today, slate tomorrow. Next phase. Next is now.